திமுகவோட எதிர்காலம் நீங்க பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தை தவிர்த்த அதிகார மையங்கள் அந்த கட்சிக்குள்ள ஏன் உருவாகல? அப்ப அந்த குடும்பம் மட்டும்தான் சிமெண்டிங் ஃபோர்ஸ்னா அது ஆபத்தானது. இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை தான் நாளைக்கு அண்ணா திமுக குடும்ப அரசியலால விழ ஆரம்பிச்சாங்க. அதுதான் நம்ம முடை நாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போனது 2011. நான் பெரிய வார்த்தைலாம் சொல்ல விரும்பல. அவர்கள் கோபப்படுவார்கள். எதுக்கு அவங்கள போய் இன்னைக்கு அவங்க நல்ல நாள் அவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு கோபப்படுத்தணும். சரி செய்து கொள்ள வேண்டும் தான் நான் விரும்புகிறேன். இவர்களுடைய சாதனைகளால் இவர்கள் வெற்றி பெறவில்லை. பிஜேபி டெல்லியில் இருக்கிறதால தான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள். ப்ளஸ் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உறுதியாக நிற்கிறாங்க. கூச்சநாச்சல் இல்லாத குடும்ப அரசியல் அதை நியாயப்படுத்துறீங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்றதே மக்கள் மத்தியில் ஒரு இருமாப்பையும் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை தான் உண்டாகும். அரசியல் ரீதியாக வாக்கு வங்கியாக அவருக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு 4 தேர்தல் குறைந்தபட்சம் ஆள முடியும். ஆனால் நீங்கள் ஆள மாட்டீங்க. 2006-11 நடந்த அட்டூழியங்கள் 2G சட்டத்திலேருந்து தப்பிச்சிருக்கலாம். 2G லேண்ட் மாஃபியா கிரானைட் ஊழல், இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல். அப்போ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்க முடியாதுன்ற லெவலுக்கு இவங்க தவறுகளை செஞ்சுட்டாங்க. ஸ்டாலின் கை வாங்குறதுன்னா இவரே அழகிரியை ஊசி போடுவார். ஒரு மகனை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னொரு மகனை ஊசி போடுறது. இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணார். சினிமாவில் கம்ப்ளீட் கண்ட்ரோலு. மாரன்ஸோட அட்டகாசம் 2006-11 மிகப்பெரிய அளவில் போச்சு. நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்போ இவ்வளோ தூரம் கலைஞரை புகழ்றீங்கன்னா எப்படியா நீங்கள் ஸ்டாலினை விமர்சிக்கிறீங்க, ஏன் உதயநிதி விமர்சிக்கிறீங்க? இந்த செயல் ஸ்டாலினை கூட நம்ம விமர்சிக்க வேண்டியதில் தான் விமர்சிக்கணும்ன்ட்டு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் நம்ம ஸ்டாலினை விமர்சிக்கல. மொழி கொள்கையோடு எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்கும். ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்களை ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரமாக தெரிஞ்சிங்க? உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், தயாநிதி மாறனாக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும். நாளரசு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களோட 102வது பிறந்த நாள். தமிழ்நாட்டுக்கு கலைஞர் செஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் பல இடங்கள் அவரோட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது அவருடைய 101வது பிறந்த நாள், 101st பர்த்டே. நான் முடிஞ்ச வயசு தான் சொல்லணும். கடந்த ஆண்டு 100 இவங்க ஒரு வயசு முன்னால் சொல்லுவாங்க திமுக. ஆக்சுவலாக அது ராங் ப்ராக்டிஸு. தமிழகத்தின் அசைக்க முடியாத ஆளுமை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலை தன்னை சுற்றி சூழ வைத்த ஒரு தலைவர். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் 19 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி இருக்கிறார். அது ஒரு மாபெரும் சாதனை தான். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருப்பது என்பது பெரிய சாதனை. இந்த கட்சியே 75 ஆண்டு கால வரலாறில் 25 ஆண்டுகள் தான் அதிகாரத்தில் இருந்திருக்கு. 50 ஆண்டுகள் எதிர்கட்சியாக தான் இருந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி 60 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கு. 19 ஆண்டு காலம் தலைவராக முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 19 ஆண்டு காலம் என்பது ஒவ்வொரு தசாப்தத்திலும் 2 ஆண்டுகள் அப்படி இருந்திருக்கா. இப்போ 69லேருந்து 76. ஸோ அது 60களின் 70கள் கணக்கு. 89, 91, 80களின் 90, 96, 2001, 90கள் மற்றும் புத்தாண்டின் தொடக்கம் 2001, 2006, 2011. ஆமாம், 21ஆம் நூற்றாண்டின் முதல் 2 பத்தாண்டுகளில். ஆகவே இந்த ஸ்பேனிங் 5 டிகேட்ஸ், 19 ஆண்டுகள் என்பது தொடர் 19 ஆண்டுகளுக்கும் 5 ஸ்பேனிங் 5 டிகேட்ஸ் 5 பத்தாண்டுகளில் இருப்பதற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் உண்டு. கேட்டுக்காட்டிங்கன்னா மாறி வரும் சூழ்நிலைக்கேற்ப அவர் தன்னை எப்படியெல்லாம் தகவமைத்து கொண்டார் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், அவருடைய பலம் என்பது மாறிவரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது. 52 பராசக்தி சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்திய படத்திற்கு கதை வசனம் எழுதியவர். கடைசி காலத்தில் சிலம்பரசன் இருக்கார், இப்போ தக் லைஃப்பில் நடிக்கிறார், டி ராஜேந்திரன் மகன். அவருடைய படத்திற்கும் கதை வசனம் எழுதக்கூடிய அளவுக்கு தன்னை காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டார். அப்டேட்டடாகவே ட்விட்டர், ஃபேஸ்புக் உட்பட பல தளங்களில் முன்னாடி வந்த தலைவராகவும் அவர் தான் இருந்தார். அந்த டூல்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாதே தவிர அந்த மீடியமோட பவரை அவர் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஃபேஸ்புக்கோட பவர் இப்போ 2010-11 காலகட்டத்தில், குறிப்பாக ஒரு பதவி இழந்த பிறகு ஃபேஸ்புக்கில் டூல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அட்மின்ஸ் இருப்பாங்க. அதில் அந்த பின்னூட்டங்களில் ஆபாசமான விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வரும். அது எல்லாத்தையும் படிக்க சொல்லுவார். ஒரு கட்டத்தில் அந்த அட்மின் அது ஐயா எடுத்துடலாமான்னா, நான் அவனை படிக்க தான் சொன்னேன், எடுக்க சொல்லலைன்னுவார்.
ஒரு பின்னூட்டத்தை கூட எடுக்கக்கூடாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தார். மிக மிக ஆபாசமான பின்னூட்டங்கள் வரும். அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஒரு அறிக்கையை போடுறாருன்னா ஒரு 13,000 பேர் பின்னால், நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், 13,000 பேர் பின்னால் விமர்சனம் வைக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்டவை ஆபாசமான மிக 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 கேவலமான விமர்சனங்கள். அவரை, அவருடைய மனைவியை, அவருடைய மகள்களை 3 தலைமுறை அவரை தோண்டி அவரை விமர்சனம் பண்ணுறான். ஒரு விமர்சனத்தை கூட அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா வந்து அந்த மீடியமோட பலமே வந்து இன்ட்ராக்ஷனு. நம்ம பின்னூட்டங்களை ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக வச்சிடலாம். இப்போ சில தலைவர்கள்லாம் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் அதை பண்ணலை. ஏன்னா நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சோன்னா நம்மக்கிட்ட வரமாட்டான்னு அவருக்கு தெரியுது. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்க தலைவர்கள்கிட்டலாம் ஃபுட்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லை. அந்த அதை வந்து பார்க்குறத மறுத்துட்டாரு, படிக்க வேணான்னு சொல்லிட்டார் ஒரு இடத்துல ஆபாசம் அதிகமாக இருக்கும்போது. ஆனால் அதை எடுக்க சொல்லலை அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த வயதிலும் அந்த 90+ வயதிலுமே வந்து அந்த மீடியமோட பலம் அவருக்கு நன்றாக தெரிகிறது. இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்மளை வெறுக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட வருவோம். அவரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பப்ளிசிட்டி வேணும். அவருக்கு கவனிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது எந்த காரியத்தை பண்ணாலும் அவருடைய ஒரு கண் வந்து விளம்பரத்தின் மீதும் ஊடகங்களின் மீதும் தன்னை எப்படி இந்த உலகம் கவனிக்கிறது, இந்த ஊடகங்கள் தன்னை எப்படி கவனிக்கின்றன என்பதில் அவருடைய ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது என்று சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய ஆளுமையில். அந்த பின்னூட்டங்களை நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து அவர் 2018 மறைஞ்சார். 10-16 காலகட்டத்தில் அவர் சிஎம், 11 பதவி இழக்கிறாரு. அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் வரும்போது பின்னூட்டங்கள், ஆபாசமான பின்னூட்டங்கள் ஒன்றை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அந்த வயதில் அவரால் வந்து டூல்ஸை ஹேண்டில் பண்ண முடியலையே தவிர அதோட முக்கியத்துவத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா வரமாட்டான். அவரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பப்ளிசிட்டி வேணும், மேக்ஸிமம் ரீச், என்கேஜ்மெண்ட் இருக்கும். அது அவருடைய மிகப்பெரிய ஒரு பலம். அவர் வந்து வெறும் தமிழ் மட்டும்தான் தெரியும், ஒரு கண்ணு கிடையாது அவருக்கு. ஒரு விபத்தில் ஒரு கண்ணை இழந்தார், 45 வயதில் என்னமோ இழந்தார் அவர், 40 வயதில் என்னமோ. ஸோ கடைசி ஒரு 50 ஆண்டுகளுடைய வாழ்க்கையில் 60% நாட்கள் வந்து ஒரு கண்ணோட தான் இயங்கினார். அப்படிப்பட்டது ஒரு அசாத்தியமானது ஒரு ஆளுமை. 1000 விமர்சனங்கள் 1000 குறைகள் இருந்தாலும் வந்து ஒரு அசாத்தியமான ஆளுமை. அவர் எல்லாத்தையும் படிப்பார், ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கவனம் செலுத்த, அஷ்டாவதானின்வாங்க, பல விஷயங்கள் அவரால் கவனம் செலுத்த முடியும். ஆனால் அவருடைய கண் வந்து எப்பயுமே, கண்ணுனா அவருடைய அறிவு கண் எப்பயுமே வந்து நிரந்தரமானவனாக தான் வரலாற்றில் இருக்க வேண்டும். தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும். அது சரியாக பேசலாம், தப்பாக பேசலாம், தான் பேசுபடு பொருளாக இருக்க வேண்டும் என்பதில் வந்து அவர் ரொம்ப தெளிவான ஒரு கூர்த்த மதி கொண்டவராக இருந்தார். ஒரு அரசியல்வாதிக்குரிய அடிப்படையான தகுதி என்பது சாணக்கியன் மொழியில் சொல்வது என்றால், பதவியை அடைய வேண்டும் என்ற தகாத வெறியும், அடைந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பஞ்சமா பாதகங்களை செய்ய தயங்காத மனமும் தான் சொல்லுவாங்க. அது அப்படியே கலைஞருக்கு இருந்தது. அவர் அந்த பதவிக்காக அவர் எல்லா காம்ப்ரமைஸையும் பண்ணார், எல்லா விதமான காம்ப்ரமைஸையும் அவர் பண்ணார். பாதகங்களை பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை. நான் அது சாணக்கியன் மொழி. பட் காம்ப்ரமைஸ், நவீன வாழ்க்கையில் அது காம்ப்ரமைஸ், அதுக்கு பேர். அந்த காலத்தில் வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறதுன்னு இருந்தது மன்னர்கள் காலத்தில். இப்போ வந்து அது நவீன காலத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, பொலிட்டிக்கலி டைல்யூட் பண்ணுறது, அவங்கள ஐசோலேட் பண்ணுறது, அவங்கள கரப்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவர் செஞ்சார், கடுமையாக செஞ்சார். அவர் வந்து நிறைய நன்மைகளை தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்சுருக்கார். இன்றைக்கி தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான திட்டங்கள். இப்போ மகளிர் காவலை வந்து 1973 விமன் போலீஸ் ஃபோர்ஸை இந்தியாவிலே முதன்முறையாக அவர் தான் உருவாக்குறார். இன்றைக்கி வந்து அது இப்போ 50வது நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் ஆட்சி காலத்தில், அவருடைய மகன் ஆட்சி காலத்தில் தமிழக காவல்துறையுடைய மகளிர் அணி வந்து விமன் போலீஸ் ஃபோர்ஸ், அவங்க அதை வந்து பெண்கள் பிரிவு வந்து கொண்டாடியது. கான்ஸ்டபிள்லேருந்து இன்றைக்கி டிஜிபி வரைக்கும் இருக்காங்க. டிஜிபி ஐஜி லெவலில் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்துடுவாங்க. பட் கான்ஸ்டபிள் லெவலில் வந்துட்டு எஸ்பி வரைக்கும் வரதுன்றது, அதுதான் வந்து அவங்க தான் பேக் போன். எல்லா காவல்துறையிலையுமே வந்து காவலர்கள் தான் வந்து, கான்ஸ்டபிள்ஸ் தான் பேக் போன். சாதாரண மக்கள் தினசரி சந்திக்கக்கூடியவர்கள் காவலர்கள் தான். 26,000 சொச்சம், கிட்டத்தட்ட 26,000+ பெண் காவலர்கள் தமிழக காவல்துறையில் இருக்காங்க. அதை வந்து ஜெயலலிதா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க, அனைத்து மகளிர் காவல் நிலையம். பட் அதோட மூல வேர் வந்து கலைஞர் தான். 73 அவர் உருவாக்கின அந்த மகளிர் காவல் அணி இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்து நிற்கிது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ முதலமைச்சருடைய தனி பாதுகாவலர்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்பெஷல் கோர்ஸ் செல்லுவாங்க, அதில் வந்து தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண்மணி. இதெல்லாம் ஒன்று தமிழகம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா காம்பேட் யூனிட்ஸில், அதாவது தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்துல பெண்களால் முடியாதுன்னு அதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கி வந்து இந்தியா வந்து இப்போ பிஎஸ்எஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் அணி வந்து பெரிய அளவில், இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட 3 நாட்கள் வந்து பார்டர் செக் போஸ்ட் எல்லாம் அவங்க பாதுகாத்தாங்க. இப்போ ரீசெண்டாக ராஜ்நாத் சிங் வந்து ஒருத்தவங்க ஹானரும் பண்ணார். ராஜ்நாத் சிங் இல்லை, தலைமை அதிகாரி சௌஹான். இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பர்சனல் செக்யூரிட்டி விங் இருக்குல்ல, கோர் செல்லுன்னுவாங்க முதலமைச்சரோட இது.
அதுல வந்து தலைமை அதிகாரியாக ஐ திங்க் ஒரு பெண்மணி இருக்கிறார். கண்ணாடியெல்லாம் தலைமை ஆமா, இன்னும் 2 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, பெண் வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஆமா, full black commando board. மாதிரியான ஒரு இல்லை சினிமா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி இருப்பாங்க, ஒரு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எஸ்பிஜி பிரைம் மினிஸ்டருக்கு இருக்க மாதிரி. இதெல்லாம் வந்து இன்னைக்கு செய்யறது ஈஸி. ஆனா இதோட வேறு வேறு 50 வந்து முன்னாடி 52 வருஷத்துக்கு மேல ஒரு கலைஞர் உருவாக்குனது, 73ல் ஒரு உருவாக்குனது. அந்த ஒரு லாங் பெர்ஸ்பெக்டிவ் அவருக்கு இருந்தது. கை ரிக்ஷா ஒழிச்சார். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு கை ரிக்ஷா இருக்கு. 34 ஆண்டு காலம் மேற்கு வங்கத்தை ஆண்ட சிபிஎம்மால் ஒழிக்க முடியல. அதுக்கு பிறகு 2011 ஆண்டு கொண்டிருக்கிற மமதா பானர்ஜியால் ஒழிக்க முடியல. ஆனால் 55 வருஷத்துக்கு முன்னால் கலைஞர் 71 தமிழ்நாட்டில் கை ரிக்ஷா ஒழிச்சார். அது எவ்வளோ பெரிய ஒரு இன்னைக்கு ஒழிக்க முடியலன்றது எவ்வளவு அசிங்கம் வெஸ்ட் பெங்கால். என்ன கேடு வந்து மாதிரியான ஒரு கம்யூனிஸ்ட் ஆண்ட 34 வருஷத்துல இதை சாதனை முடியலன்றது எவ்வளவு அவலமான விஷயம். மொத்தம் எத்தனை கை ரிக்ஷா இருக்கும் நான் கேட்குறேன் கல்கத்தால அல்லது மேற்கு வங்கத்தில்? சில ஆயிரங்கள் இருக்கும். எல்லாரும் 10,000 கூட வச்சுக்கலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து வாழ்க்கை தரம் உயர்ந்துடுச்சு, ஓலா ஊபர் எல்லாம் வந்துடுச்சு. அதை ஒழிக்க முடியலன்னா அது என்ன கவர்மெண்ட்? ஆனா இங்க அதை செஞ்சு காமிச்சிருக்காரு. இல்ல, அது அதோட படிநிலைகள் பாருங்களேன். கை ரிக்ஷால இருந்து சைக்கிள் ரிக்ஷா வருது, சைக்கிள் ரிக்ஷாக்கு ஆட்டோ வருது, ஆட்டோ கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நம்ம போறோம். வளர்ச்சி மாநிலம் தான் இது வந்து. ஆகவே அந்த அப்புறம் குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தது, அப்புறம் பல்கலைக்கழகங்களை தொடங்கினது. ஏறக்குறைய 68லேருந்து 69லேருந்து 76 காலகட்டத்துக்குள்ள ஏறக்குறைய 68 கலைக்கல்லூரிகளை தொடங்கியிருக்காரு. பெண்களுக்கான முன்னேற்றங்களுக்கான அவர் செய்த சாதனைகள் அதிகம். மகளிர் சுய உதவி குழுக்கள், இடஒதுக்கீடு 30% இடஒதுக்கீடு. அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து சித்தாந்த ரீதியா வந்து அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினது, அப்புறம் சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போறாரு, கலைஞர் கொண்டு போறாரு. ஸோ அவரால் விளைந்த நன்மைகள் அதிகம், தீமைகளும் உண்டு. அது எல்லா அரசியல்வாதிகளாலையும் வரக்கூடிய தீமைகள் தான். அதை இன்றைக்கு பேசுவது பொருத்தமாக இருக்காது. நன்மைகளை கருதி தான் நம்ம பேசணும். ஸோ அவருடைய சாதனைகள் என்பவை அளப்பரியவை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு வந்து மாநில சுயாட்சி, இப்போ வந்து குடியரசு சுதந்திர தினத்தன்னைக்கு கோட்டையில் கொடியேற்றக்கூடிய அதிகாரத்தை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அது வரைக்கும் வந்து கவர்னர்ஸ் தான் கொடியேற்றிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது 74 கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது தான் அதை வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அது எல்லா மாநிலங்களுக்கும் அது பரவுது. இதோட மூல வேறு அவரு தான். அதே மாதிரி வந்து மகளிருக்கு வந்து சொத்துல பங்கு கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அது மாதிரி அடிக்கிட்டே போகலாம். இலவச மின்சாரம் ஏறக்குறைய ஒரு 50 இப்போ பேசணும்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆமா, இப்போ ரீசெண்டாக நடந்த ராஜஸ்தான் எலெக்ஷன்ல பிஜேபி காங்கிரஸ் போட்டி போட்டு அனௌன்ஸ் பண்றதுக்கு வந்திருக்கு ஃப்ரீஸ்க்கு. அப்புறம் ஆமா, அதே மாதிரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்துல ரொம்ப வறுமை நிறைந்த சமுதாய ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலை சமூகம் தான் அவருடைய சமூகம் என்பது வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம். அது கட்டமைப்பு ரீதியாக கேட்டகரி வைஸ் எஸ்சியில் வருமானு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து, அதாவது மண்ணிலிருந்து விளைந்த மாமனிதன், அந்த சமூகத்தில் பிறந்து சொல்லனா வறுமையில் பிறந்து, அவர் காலத்தில் அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது எல்லாரும் வந்து எம்ஏ படித்தவங்க, சமூக ரீதியாகவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க. ஆனால் வெறும் 9ஆம் கிளாஸ் மட்டுமே படித்து சமூக ரீதியாக ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்து எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு தன்னை முன்னிறுத்தி ஆட்சியை கைப்பற்றி அதை ஸ்திரப்படுத்தி 50 ஆண்டுகள் தமிழக அரசியலில், அந்த 50 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 19 ஆண்டுகள் தான் ஒரு சிஎம், 31 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கு. ஸோ தன்னுடைய வாழ்க்கையோட கட்டத்தில் 40% தான் முதலமைச்சர், 60% எதிர்க்கட்சி தலைவராக இருந்து. ஆனால் அதே நேரத்தில் அந்த 50 ஆண்டு காலமும் முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழக அரசியலும் ஏன் சில சமயங்களில் தேசிய அரசியலும் தன்னை சுற்றி சூழல வைத்த ஒரு அசாத்தியமான ஒரு அரசியல் ஆளுமை. அதெல்லாம் அதாவது வந்து ஹெட்ஸ் ஆஃப் கலைஞர், அதில் சந்தேகமே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு பிறகு வந்து குடும்ப பாசம், குடும்ப அரசியல் வந்து கட்டுப்பாட்டை மீறி போகுது. அங்கே தான் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார். இப்போ ஸ்டாலினை கொண்டு வந்ததை கூட நம்ம யாருமே சொல்லலை. ஏன்னா ஸ்டாலினை வந்து படிப்படியாக 40 வருஷ பயணம். ஸ்டாலினோட பயணம் என்பது 40 வருட பயணம். எமர்ஜென்சியில் கலைஞரை தவிர அத்தனை பேரும் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், சிறையில் தாக்கப்படுகிறார்கள். அந்த வயசில் 22 வயசில் திருமணமான புதுதில் ஸ்டாலின் அவர்கள் சிறைச்சாலைக்கு போகிறார். ஃபிசிக்கலாக அசால்ட் நடக்குது, ஓராண்டு காலம் சிறையில் இருக்கார். அதுக்கு பிறகு வெளியில் வராரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு 45 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. 45 இயர்ஸில் கலைஞர் சிஎம்மாவே ஆகிட்டார். 44 வயசு.
அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது அவருக்கு சரியாக 44 வயது. ஸ்டாலின் பொறுப்பேற்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 68 வயசு என்னமோ ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து. ஆனால் படிப்படியாக தான் மேலே வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே கொண்டு வராரு. பட் அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் வந்து அப்பட்டமான ஏற்றுக்கொள்ள முடியாத குடும்ப அரசியலாக மாறிப்போனது தான் கலைஞரோட பலவீனம், கலைஞரோட வீழ்ச்சி. கலைஞரை இன்னைக்கு அடுத்த ஆனா தலைமுறை கலைஞர் இருக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினையுமே முன்னாடி காட்டல, கடைசி ஒரு அதுதான் கட்டத்தில் நான் சொல்றேன். கலைஞரோட சாதனைகள் என்பவை அளப்பரியவை என்பதுல எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அவரை இழிவுபடுத்தக்கூடிய காரியங்களை நம்ம செய்யல. அவரை நம்ம பேலன்ஸ்டா பார்க்குறோம். நல்லது கெட்டது ரெண்டும் பார்க்குறோம். அவரால் வந்து கம்ப்யூட்டர், ஏஐ மாதிரியான விஷயங்கள், கணினி சார்ந்த விஷயங்களை பள்ளி கல்வித்துறைகளை கொண்டு வரணுன்றது அந்த ஃபோர்சைட்னுவாங்க, அது இருந்தது அவருக்கு. அந்த ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது, ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்தது. அவரை நம்ம விமர்சனத்தோடு பார்க்குறோம். அவரால் விளைந்த நன்மைகள் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கிறோம். வரலாற்றில் அப்படிப்பட்ட மனிதர்களை வந்து நாம் உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டும், அவர்களுக்குரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் நம்ம செய்கிறோம். பட் துரதிருஷ்டவசமாக திமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைய போக்குகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஏற்றுக்க முடியும். இப்போ நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்போ இவ்வளோ தூரம் கலைஞரை புகழ்றீங்கன்னா இப்போ ஏன் நீங்கள் வந்து ஸ்டாலினை விமர்சிக்கிறீங்க, ஏன் உதயநிதி விமர்சிக்கிறீங்கன்றாங்க. இந்த செயல்பாடு ஸ்டாலினை கூட நம்ம விமர்சிக்க வேண்டியதில் தான் விமர்சிக்கிறோமே ஒழிய, விமர்சிக்கணும்ட்டு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் நம்ம ஸ்டாலினை விமர்சிக்கல. இப்போ மும்மொழி கொள்கையோ எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்களை வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரமாக திணிச்சிங்க, உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், தயாநிதி மாறனாக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? நீ ஏற்றுக்கினா ஏற்றுக்காட்டி இப்போ கட்சிக்காரன் ஏற்றுக்கிட்டான், சமூகம் ஏற்றுக்குச்சுன்றாங்க. தாராளமாக இல்லை, அப்படியே கட்சிக்குள்ளவே மொத்தமாக கொண்டு முழு அளவில் வந்து ஒரு குடும்ப கட்சியாக மாற்றிட்டீங்கல்ல, இது எந்த விதத்தில் நியாயம்? இது கலைஞரோட புகழையும் வந்து மாசுபடுத்துது. நீங்கள் கலைஞருக்கு கொடுக்குற அந்த மரியாதையை எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுக்குற மரியாதையை எல்லாருக்கும் நீ அப்படியே கொடுக்கணும். இல்லை நீ வந்து அதை விமர்சனம் பண்ணினா நீ சங்கி, இதெல்லாம் ரொம்ப அபத்தமான வாதம். இது சும்மா மிரட்டி பார்க்குற வேலை இது. எல்லோரையும் வரலாறு ஈவிரக்கம் இல்லாமல் எடை போடுவதை போலத்தான் கலைஞரையும் எடை போடும். அவருடைய சாதனைகளை நாம் என்றுமே குறைத்து மதிப்பிடவில்லை. அவரை நாம் கொண்டாடுகிறோம், அதில் சந்தேகம் இல்லை. அவரால் அவ்வளோ நன்மைகள் விளைஞ்சிருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கட்சி இன்னைக்கு எங்கே நிற்குது? இன்னைக்கு அதிமுக ஏற்பட்டிருக்க நிலைமை தான் நாளைக்கு திமுக ஏற்பட போகுது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இன்னைக்கு அதிமுக பிஜேபி காலடியில் போய் விழுது? ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு குறிப்பாக 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள், 8 அமைச்சர்களுக்கு மேலே அமலாக்கத்துறையோட ரேடாரில் இருக்காங்க. நாளைக்கு அதுதான் திமுகவுக்கும். இன்னைக்கு அதிமுகவை பார்த்து கைகொட்டி சிரிக்கிற திமுக, பாமகவை பார்த்து கைகொட்டி சிரிக்கிற திமுக, ஏன் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் சண்டை? 5 வருஷம் மந்திரியாக இருக்கும்போது அவர் பண்ண காரியங்களால் இன்னைக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குகள், மகனும் மருமகளும் ஒரு ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு அழுதாங்க, பிஜேபியோட போனால் கொல்லி தான் வைக்கணும்னு. ஏன் அந்த பயம், உயிர் பயத்தை ஏன் காமிச்சாங்க? நீ தப்பு பண்ணியிருந்தா தானே காமிப்பான், தப்பு பண்ணலான்னா காமிப்பானா? அப்போ இந்த நிலைமை பாமகவுக்கு வருதுன்னா அவங்க செய்த முறைகேடுகள், இந்த நிலைமை அதிமுக வருதுன்னா அவங்க செஞ்ச முறைகேடுகள். நாளைக்கு அதுதான் திமுகவுக்கு. ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் இந்த 5 வருஷத்தில். ஆகவே கலைஞரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்பது என்பது வந்து அவர் அரசியல், அந்த அரசியல் சாதுரியம், அந்த அரசியல் தீட்சண்யம், அதாவது முன்கூட்டியே உணர்வது, அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, அப்புறம் எந்த நெருக்கடியிலும் வந்து ஆகட்டும் பார்க்கலாம்னு காமராஜர் சொன்னது நடைமுறையில் அவர் செஞ்சார். அதாவது இதுவும் கடந்து போகும், எந்த நெருக்கடியிலும். 13 ஆண்டு காலம் வனவாசத்தில் இருந்து ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை. அதே மாதிரி 91 ஆட்சியை இழந்த பிறகு, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு திமுக தான் அதற்கு காரணம் என்ற கொலைப்பழி சுமந்த பிறகு, அதற்கடுத்த 2 ஆண்டுகளில் வைகோ வெளியில் போன பிறகு, ஜெயலலிதா ராட்சசத்தனமாக நடந்து கொண்டிருந்த பொழுது திமுக அதை முடிந்தது என்று குறிப்பாக சனாதன சக்திகள் கைகொட்டி கெக்கொலி கொட்டி சிரித்த காலகட்டத்தில் அதையும் கடந்து வந்து 96 ஆட்சியை பிடித்தது என்பது இன்றைக்கு நினைத்து பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனெனில் அந்த காலகட்டங்களை நான் பார்த்தவன், ஒவ்வொரு நாளும் அந்த காலகட்டங்களில் அரசியலை நான் சுவாசித்தவன். முடிந்து போனது கருணாநிதியின் கதை என்று தான் நாங்களெல்லாம் கூட பேசி கொண்டிருந்தோம். கருணாநிதி கடந்த காலத்தின் கரிய நிழல் என்று தான் 91, 96 காலகட்டத்தில் பலரும் பேசினார்கள், எழுதினார்கள். அதில் நானும் ஒருவன். ஆனால் 96 அவருடைய வெற்றி வந்து என்னை யோசிக்க வைத்தது. இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ஒரு ரெசிலியன்ஸ்னுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது தாங்கக்கூடிய சக்தி. ஆமாம், அது ஹேட்ஸ் ஆஃப் கலைஞர், அதில் சந்தேகமே கிடையாது.
பட் பாலங்களோ- அன்ஃபார்ச்சுனேட்லி 2006-11 ஆட்சி வந்து சகிக்க முடியாத அவலங்கள் நிறைந்ததாக இருந்தது. இல்லை அதுவுமே ஒரு நிர்பந்தத்தின் பேரில் எக்கச்சக்கமான ஊழல்கள், அதை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு ஆட்சி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டணி, தவிர்க்க முடியாத இந்த மாதிரி ஒரு தவறுகளோட ஒட்டுமொத்த உருவமாக தானே அந்த ஆமா, நீங்க கடைசி அதை கால நியாயப்படுத்த முடியாதுல்ல. நீங்க ஏன் தப்பு பண்ணீங்கன்றதுக்கு உங்க பக்கம் 1000 நியாயம் இருக்கும். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்து நியாயங்கள், நீங்கள் செய்த தவறுகளுக்கான நியாயங்கள். நீங்கள் நியாயங்களை பற்றி பேசுகிறீர்கள், நான் தவறுகளை பற்றி பேசுகிறேன். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து அரசியலை இறக்குனது, 10 பவர் சென்டர், எல்லா பவர் சென்டரையும் இவரே வளர்ப்பாரு. மூக்க அழகிரி, ஆமா, ஒரு பக்கம் எல்லா கனிமொழி, பவர் ஒரு பக்கம் சென்டரையும் ஆராஜா. எல்லா பவர் சென்டரையும் இவரே வளர்ப்பாரு. ஸ்டாலின் கை வாங்குதுன்னா இவரே அழகிரியை ஊசி போடுவாரு. ஒரு மகனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு மகனை ஊசி போடுறது, இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணாரு. சினிமா துறையில சினிமாவில் கம்ப்ளீட் கண்ட்ரோலு. மாறன்ஸோட அட்டகாசம் 2006-11 மிகப்பெரிய அளவில் போச்சு. ரத்த கண்ணீர் வெடித்தது தமிழ் சினிமா. சன் டிவியும் சன் பிக்சர்ஸும் செய்த அட்டூழியங்களால். அதனால தானே 2011 ஆட்சி இழந்து 10 வருஷம் நீங்கள் ஆட்சி கட்டல வர முடியல. இதெல்லாம் அவருடைய கலைஞருடைய நீண்ட வாழ்வின் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு. 94 வயது என்பது கிட்டத்தட்ட 94 வயது. அவர் இறந்து போகும்போது அவருக்கு 94 இயர்ஸ். 2018 அவர் 94 ஆண்டு கால வாழ்க்கையின் 9 தசாப்தங்களுக்கு மேல் கடந்த ஒரு மாபெரும் தலைவனின் வாழ்க்கையின் கரும் பக்கங்கள் தான் 2006-11 நடந்த சம்பவங்கள். தினகரன் எரிப்பு, அதுக்கு 2 வருஷம் முன்னால் 3 வருஷம் முன்னால் மந்திரியை போட்டு தள்ளினது, தாக்கரிட்டனை போட்டு தள்ளினது, சொந்த மந்திரியையே போட்டு தள்ளினது. 2006-11 நடந்த அட்டூழியங்கள், 2G சட்டத்திலேருந்து தப்பிச்சிருக்கலாம். 2G லேண்ட் மாஃபியா, கிரானைட் ஊழல், இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஒதுக்கிட்டு பார்க்க முடியாதுன்ற லெவலுக்கு இவங்க தவறுகளை செஞ்சுட்டாங்க. இவளுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள், திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள், ஃபார்சைட்டான விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி பஞ்சபாதகங்களையும் பண்ணிட்டாங்க. சார், இன்னைக்கு நான் அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் சில முறை பேசியிருக்கேன். அவருடைய பிறந்தநாள் விழாவில் கடைசியாக பேசும்போது கூட நான் தான் சொன்னாங்க திமுக நண்பர்களிடம், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் உங்களுக்கு மிகப்பெரியது ஒரு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, பொலிட்டிக்கல் கேபிட்டல். சொத்துன்னா அந்த அண்ணா அறிவாலயம் பில்டிங் இல்லை, அது ஒரு 1000 கோடிக்கு போகும். அது இல்லை, கலைஞர் டிவி இல்லை, முரசொலி ட்ரஸ்ட் இல்லை, திமுக அறக்கட்டளை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பல 1000 கோடிக்கு பெருமானம் உள்ளது. நான் சொல்கிற சொத்துன்றது அது இல்லை, பொலிட்டிக்கல் கேபிட்டல், அரசியல் ரீதியாக வாக்கு வங்கியாக அவர் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். அதை நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு 4 தேர்தல் குறைந்தபட்சம் ஆள முடியும். ஆனால் நீங்கள் ஆள மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்க அட்டூழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது சம்பாரிச்சா போதுன்ற லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. டாஸ்மாக்லேருந்துலாம் நீங்கள் தற்காலிகமான ஒரு ரிலீஃப் தான், இது நிரந்தரம் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் தப்பெல்லாம் முடியாது, அவ்வளோ அட்டூழியம் நடந்திருக்கு. ஒரு வருஷம் மணிஷ் சிசோடியா இருந்து கடைசி காலத்தில் கெஜ்ரிவால் அரசான கதை தான் அந்த கதை. வெயிட் பண்ணி தான் யார் ஜெயிலுக்கு போகிறா யார் ஜெயிலுக்கு போகலன்னா அதுக்குள்ளே போக விரும்பலை. இது ஒரு பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. ஓவராலாக வந்து இந்த 4 ஆண்டுகளில் பெரிய அளவில் ஊழலில் தலைவிரிச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்குது. பெரிய அளவில் சிக்கல்கள் கீழே இருக்குது. இவங்க கடன் வாங்கியிருக்கோம், கடன் வேறு எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கீங்க. கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், அதை நியாயப்படுத்துறீங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்கிறதே மக்கள் மத்தியில் ஒரு இருமாப்பையும், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை தான் உண்டாக்கும், ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். 26 நாங்கள் தான், 31 நாங்கள் தான், 36 நாங்கள் தான்னா அன்றாட வாழ்க்கை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற மனிதனிடம் அது ஒரு பெரிய சலிப்பையும் வெறுப்பையும் கோபத்தையும் தான் உண்டாக்கும். குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டம்னு ஒரு விஷயம் நடக்குது, அதில் இருக்கிற 27 தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தீர்மானங்கள் ஒரு 7லேருந்து ஒரு 10க்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். மற்றதெல்லாம் பாராட்டி உதயநிதியோட கருத்தை வேலை சேர்ப்போம், அப்படி இப்படி இதுக்கு பாராட்டு அதுக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க சொல்கிற பாதி விஷயம்லாம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அப்படி இருக்கிறப்ப இந்த பாராட்டுன்ற விஷயங்களுக்கு மட்டும் இதுக்கு இத்தனை தீர்மானங்கள் ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே இன்னைக்கு விஷயத்தை பற்றி அந்த தீர்மானங்கள் வார்த்தையே இல்லை. இவங்க இன்னைக்கு வந்து நாடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடுமையான ஒரு நெருக்கடியில் தமிழ்நாடு வந்து தனியாக நிற்குது. பிஜேபியை எதிர்த்து கடந்த 3 தேர்தல்களில் தனி தீவாக தான் நிற்குது. இட்ஸ் அ லாஸ்ட் வால்னுவாங்க ஆங்கிலத்தில். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், லைக் எனி லாஸ்ட் வால் இட் வில் ஆல்சோ ஃபால்ன்றது தான் கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். தமிழ்நாட்டில் அது நடக்காமல் போச்சுன்னா நம்ம அதிர்ஷ்டசாலிகள் என்ற அர்த்தம். மக்கள் இங்கே வந்து ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட தமிழ்நாட்டில் அது ஆன்டி பிஜேபின்னு, அது இவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேபிட்டல். இவர்களுடைய சாதனைகளால் இவர்கள் வெற்றி பெறவில்லை, பிஜேபி டெல்லியில் இருக்கிறதால தான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள். ப்ளஸ் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உறுதியாக நிற்கிறாங்க. இது அப்படியே 26 எதிரொலிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 19 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஆனால் பட் எம்ஜிஆரே தோற்றுருக்காரு டெல்லிக்கு எதிராக போனால். 21 தான் உங்களுக்கு அளவுகோல். ஆனால் பல பேர் எம்ஜிஆர் அந்த தோற்றத்தை பற்றின வரலாறு பேசவே மாட்டாங்க. போட்டோம் 21 தான் அளவுகோல். பேக் டு பேக் கவர்மெண்ட்
அதிமுகன்ற கட்சி உதயமான பிறகு இந்த 53 வருஷத்துல திமுக வந்ததே கிடையாது. 69ல் 67ல் ஜெயிச்சுட்டு அண்ணா மறைவுக்கு பிறகு 71ல் வந்தது ஒன்றுபட்ட திமுக இருந்தது. அதாவது அனுதாபமா இருந்துச்சு. அனுதாபம். அதுக்கு பிறகு நீங்க வந்ததே இல்லை. ஆகவே இப்பயே போய் நான் ஜெயிப்பேன் பேசுறது என்பதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்ல. தங்களை இவர்கள் வந்து, நான் பெரிய வார்த்தைலாம் சொல்ல விரும்பல, சரி செய்து கொள்ள வேண்டும் தான் சொல்றேன். திருத்திக் கொள்ளணும்னு கூட வார்த்தையை கூட நான் இன்னைக்கு திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பல. அவர்கள் கோபப்படுவார்கள். எதுக்கு அவங்கள போய் இன்னைக்கு நாள் அவங்க நல்ல நாள் அவங்களுக்கு எதுக்கு வந்து அவங்கள வந்து கோபப்படுத்தணும்? சரி செய்து கொள்ள வேண்டும் தான் நான் விரும்புகிறேன். நான் அப்படி இல்லை என்றால் அதற்கான பலனை அவர்களும் அனுபவிப்பார்கள், தமிழ்நாடும் அனுபவிக்கும். ஆகவே கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரையில் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நிரம்ப இருக்கிறது. அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டாமல் ஒதுக்கி தள்ள வேண்டியதற்கு நிறையா இருக்கிறது. ஆனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒன்று மட்டும் சொல்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி, அவரை நீங்கள் எதிர்க்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அவரை ஒதுக்கி தள்ள முடியாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 50 ஆண்டு காலம் தமிழக அரசியலை தன்னை சுற்றி சுழல வைத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இன்னும் பல ஆண்டுகள் கடந்தாலும் அவரோட திட்டத்தினால ஏதாவது ஒரு பலனை நம்ம அனுபவிச்சுட்டு, அது உண்மை. அந்த அவரால் ஏற்பட்ட திட்டங்கள் அதில் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் வந்தது, உமன் ரிசர்வேஷன் ஆகட்டும் சரி, ஸ்கூல் பசங்களுக்கு பஸ் பாஸ் ஆகட்டும் சரி, ரோட் ஃபெசிலிட்டி எல்லாமே பல விஷயம் எல்லாமே அவரை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த டைட்டில் பார்க் பெங்களூருக்கு அடுத்து இந்தியா முரசொலிமாறனோட ஒரு தீர்க்க தரிசனத்தில் வந்தது. அந்த பீரியடில் வந்து தமிழ் கணினி மூமெண்ட் எல்லாம் கொண்டு வந்தது. 96 2001 காலகட்டத்தோட சாதனைகள் அதுவும் ஒன்று. அனந்தகிருஷ்ணன் போன்ற மிகப்பெரிய கல்வியாளர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். பில்கேட்ஸை கூட்டு வந்து அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் வந்து குடும்ப அரசியலால் வீழ ஆரம்பித்தார். அதுதான் நம்ம பார்க்கணும். 2006-11 தான் அந்த வீழ்ச்சி வருது. 96-2001 கூட அது இல்லை. ஒன்லி ஸ்டாலின் மட்டும்தான் இருந்தார். மற்றவங்கலாம் முரசொலிமாறன் அந்த லெவலில் அப்படி அப்படியே இருந்தாங்களே ஒழிய, இது வந்து முடை நாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போனது 2006-11. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்காகவே உழைச்சி ஓடா தேஞ்சு உண்மையிலேயே உழைப்புன்றது ஸ்டாலினுக்கு பொருந்தும், நான் ஒப்புக்கொள்கிறேன். அது வந்து 2006-11 மற்ற அதிகார மையங்கள் வரும்பொழுது அவருடைய மவுசும் சேர்ந்து கீழே சரிய ஆரம்பிச்சது. அவரையும் அடுத்த தலைமுறை குடும்ப உறுப்பினர் தான் பார்க்க ஆரம்பிச்சது. நான் அப்படி பார்க்கல. அவர் வந்து கலைஞர் அவரை வளர்த்ததுன்றது வந்து மெல்ல ஏன்னா அந்த காலத்தில் திமுகவில் மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அதனால் எடுத்தெடுப்புலேயே கொண்டு வந்து அவங்க முன்னாலெல்லாம் ஸ்டாலினை உட்கார வைக்கல. இன்ஃபேக்ட் அவங்க சபையில் இருக்கும்போது, அந்த சீனியர்ஸ் இருக்கும்போது ஸ்டாலின் வந்து 4 ரூபா பின்னால் தான் இருப்பார். எதிர்க்க கூட வரமாட்டார். அவங்க எதிர்க்க நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு தான் கலைஞர் வந்து கட்டுப்பாட்டாக தான் வச்சுருந்தார். 2006-11 நாசமாக போச்சு, எல்லாம் சகலமும் நாசமாக போச்சு. அதுக்கு பிறகு ஃப்ரீ ஃபார் ஆல். அப்புறம் கலைஞர் மறைந்தார். அவர் இவங்களோட ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்கு முழுவதும் கட்சி போச்சு. ஆட்சி வந்தோடனே அப்படியே கொண்டு வந்து உதயநிதியை உள்ள ரொம்ப பட்டவர்த்தனமாக திணிச்சாங்க. அது கூட மொள்ளமாக செஞ்சுருக்கலாம். என்ன கேட்டீங்க, 2026 நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு 21ல் எம்எல்ஏ சீட்டு கொடுத்த வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு 26க்கு பிறகு அடுத்த டேர்மில் மந்திரி ஆகியிருக்கலாம். 21ல் எம்எல்ஏ, 22ல் மந்திரி, 24ல் டெப்யூட்டி சிஎம். இப்போ கட்சி பொறுப்பு கொடுக்கலன்றதுல சிக்கல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கலைஞரோட பிறந்த நாளில் நம்ம பேசும்போது திமுகவோட எதிர்காலம் என்னன்றதை பேசணும். தனிப்பட்ட கலைஞரோட புகழ் மாலைகளை சூட்டுறதோட மட்டும் நின்றுடக்கூடாது. ஏன்னா வரலாற்றில் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். எல்லாரும் வந்து நிரந்தரங்கள், யாருமே நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் வந்து டெம்பரவரி தான், இல்லையா? நிச்சயமா கட்சி இருக்கும், இன்னும் பல ஆண்டுகள் கட்சி இருக்கும். தனிநபர்கள் வருவார்கள் போவார்கள். அப்போ திமுகவோட எதிர்காலம் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தை தவிர்த்த அதிகார மையங்கள் அந்த கட்சிக்குள்ளே ஏன் உருவாகலை? அப்போ அந்த குடும்பம் மட்டும்தான் சிமெண்டிங் ஃபோர்ஸ்னால் அது ஆபத்தானது. இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை தான் நாளைக்கு திமுக ஏற்படும். ஆகவே இது குறித்த சிந்தனைகளை தான் அவங்க வந்து, ஏன்னா அது ஒரு அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற இயக்கம். இன்றைக்கி இந்தியாவே பிஜேபி கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மதசார்பற்ற இயக்கம், தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், பெரு வெற்றிகளை ஈட்டி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் பலவீனம் அடைவது தமிழக அரசியலுக்கு நல்லது அல்ல. ஆனால் அவங்க தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிறாங்க. திமுக தான் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்குது. அப்போ அவங்களோட வீழ்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அதை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க சொல்கிறதுன்றது வந்து ஒரு விதமான ஒரு எச்சரிக்கை மணி.
அதாவது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நாங்களும் நல்லா இருப்போம், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதான் இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாறை கெடுப்பாறை இப்போ கெடு. நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணீங்கன்னா நீங்களும் கவருவீங்க, தமிழ்நாடு நாசமாக போகும். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய தனிப்பட்ட நோக்கங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் கருதுவீர்களே. ஆனால் நாளைக்கு பாமக அதை தான் திமுகக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். நான் இதை வந்து யாரையும் இழிவு, அதுவும் கலைஞரோட பிறந்தநாளில் இதை சொல்கிறதுன்றதெல்லாம் வந்து திமுக நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை காயப்படுத்துவதற்காகவோ உங்களை சிறுமைப்படுத்துவதற்காகவோ நான் சத்தியமாக சொல்லவில்லை. என் மனசாட்சி தெளிவாக இருக்கிறது. நீங்கள் திருத்திக்கலைன்னா நாளைக்கு பாமக ஏற்பட்ட கதி தான் உங்களுக்கும் என்று சொல்வது ஒரு விதமான எச்சரிக்கை உணவு, ஒரு விதமான ஒரு வருத்தத்திலேருந்து தான் இதை சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதசார்பற்ற சக்தி பலவீனம் அடைவது தமிழகத்துக்கு இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நல்லது கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும்.